அதிமுகவில் இருந்து சசிகலா குடும்பத்தினரை முழுமையாக நீக்கினால் நிபந்தனையின்றி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காகவும் பொதுச் செயலாளர் தேர்வு விவகாரம் தொடர்புடைய கூடுதல் ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளிப்பதற்காகவும் திடீர் பயணமாக டெல்லி சென்றார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர் சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்றார். தேர்வு முறையினால்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கழக சட்ட விதி சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது நியமன முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் கழக சட்ட விதிப்படி கழக பொதுச் செயலராக பணியாற்றுவதற்கு தார்மீக உரிமை கிடையாது. சசிகலா குடும்பத்தை முழுமையாக நீக்கினால் நிபந்தனையற்ற இணைப்பு பேச்சுவார்த்தை நடத்த தயார் என KP முனுசாமி தெரிவித்தார். நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்காரு, எங்களுடைய தலைவரும் நாங்களும் சொல்லியிருக்கிறோம், நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள். அந்த அண்ணன் தம்பி என்ற குடும்பத்திற்குள் இந்த விஷநாகம் உள்ளே வந்திருக்கிறது. இவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். வெளியேற்றப்பட்டு விட்டால் இணைப்பு என்ற பேச்சுக்கு மிக சுமூகமான முறையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நிறைவேற்றிவிடும். அதிமுகவின் சட்ட விதிகளின்படி பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்படாத திண்டுக்கல் சீனிவாசன் வங்கியிலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை எப்படி எடுக்கலாம் எனவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வினவினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.